அவ்வளோதான் மக்களை, ஒரு நல்ல பிளேயரை சோழிய முடிக்க போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரத்தில் இவங்க வெளியே போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க, பட் ஃபைனல்ஸில் நீங்கள் நினைக்கிற ஆளை தாண்டி தான் வந்து மாறி இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது. பட் நீங்கள் யார் வெளில போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்துலாம் சரிங்களா. ஸோ முதல்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,200 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து முதல் இடத்துல இருக்காரு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாமே தீபக்கோட ராஜ்யம் மாதிரி தான். இடையில 2-3 சம்பவத்தை போட்டு விட்டாரு. அதுலேருந்து தீபக் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டிடிஎஃப் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு முத்துக்குமரன் ரயான்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் பீஸ்ட்டாக விளையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா இந்த வயசில் அவர் இவங்களுக்கு டஃப் கொடுத்து விளையாண்டாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. ஸோ தீபக் 1,16,000 ஓட்டுகள், ரயான் வந்து பார்த்தீங்கன்னா 1,14,000 ஓட்டுகள். அவர் 16,000 இவர் 14,000 2,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல. என்னால் நம்பவே முடியல சரிங்களா. ஸோ தேர்ட் பிளேஸில் 1,08,000 ஓட்டுகள் 1,08,000 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்காப்புல. ஃபோர்த் பிளேஸில் அருண் இருக்காப்புல 96,797 ஓட்டுகள். மக்களை எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த ரயான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காப்புல, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு போயிட்டாங்க. ஸோ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக்லின் இப்போ பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நானே ஜாக்லின் ஃபேன் தான், நான் தான் ரயானுக்கு ஓட்டு போட்டேன் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி ஜாக்லின் ஃபேன்ஸ் யாரும் ரயானுக்கு ஓட்டு மாற்றி போட்டிருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. ஸோ அருண் பிரசாத் 96,700 ஓட்டுகளில் 4வது பிளேஸில் இருக்காப்புல. 5th பிளேஸில் பவித்ரா ஜானி 95,874 ஓட்டுகள் இருக்காங்க. 6th பிளேஸில் விஜே விஷால் இருக்காரு 95,566 ஓட்டுகள் இருக்காப்புல. 7th பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க 94,801 ஓட்டுகள் இருக்காங்க. 8th பிளேஸில் மஞ்சரி இருக்காங்க 84,510 ஓட்டுகள் இருக்காங்க. இது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்குது. அஃபிஷியல் ஓட்டிங்கில் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் சரிங்களா. பட் என்னால் ஜாக்லின் வந்து அன்அஃபிஷியலில் இந்த லெவலில் இருக்கிறது என்னால் எப்படி கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் ஜாக்லினா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது. என்னடா திடீர்னு ஜாக்லின் முட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜில் வச்சு நம்ம பார்த்த ஒரு கண்டஸ்டன்ஸ் திடீர்னு இப்படி போகிறாங்க அப்படின்னா அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இன்னையிலேருந்து போன வாரத்துலேருந்து 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மஞ்சரியோட சேர்ந்து. ஸோ அதனால் இப்படி வீணாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சீரியஸாக அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல சரியா. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்துலாம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜாக்லின் மஞ்சரி தான் எவிக்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் அஃபிஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ முதல் இடத்துல தீபக் தான் இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணோ இருக்கார். ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். 4th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். 6th பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. 7th பிளேஸில் பவித்ரா ஜனனி இருக்காங்க. 8th பிளேஸில் மஞ்சரி இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், பவித்ரா ஜனனி, மஞ்சரி இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யாரோ ஒரு 2 பேர் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்க. ஸோ அது யார் எவிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேரில் ஒரு 2 பேர் கண்டிப்பாக பவித்ரா ஜனனி, மஞ்சரி இருக்கலாம். இவங்க சேனல் ஏதாவது பிளான் பண்ணுனா இதுக்கு மேலே ஜாக்லின் இதான் வாய்ப்பு, இதுக்கு மேலே ஜாக்லின் விட்டால் சரியாக வராது அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஜாக்லினை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வாரத்தோடைய அப்டேட்டு, இன்னைக்கோட அப்டேட்டு. பட் யார் எவிக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.